இவரான நான் கொடுத்த தந்தியை மதிச்சு எனக்காக காத்துட்டு ரொம்ப நன்றி. ரத்த வரை பிடிச்ச மிருகங்கள்ட்ட இருந்து இந்த குழந்தையை காப்பாற்றி வரது நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உடனே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். நோ யுவர் ஆனர், நான் என் உயிரை பணயமா வச்சு இந்த குழந்தையை காப்பாத்தது நானும் இவங்களும் நிரபராதை நிரூபிக்கிறதுக்காக இல்ல. நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். அவங்க கொல்ல வந்து இந்த குழந்தை இல்ல, இந்த நீதிமன்றத்துக்கு கிடைக்க போற உண்மையான சாட்சியம். கோர்ட்டு வாசப்படியை மிதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, வேண்டியவனா வேண்டாதவனா, ஏழையா பணக்காரன்ற பாகுபாடு பார்க்காம அவன் சொல்றது மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு உண்மையான தீர்ப்பை நீதி வழங்கணும் தான் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணி கட்டிருக்கு. இந்த கோர்ட் அதை கடைபிடிக்கிறது உண்மைனா இந்த குழந்தையோட சாட்சியை ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையோட சாட்சியை தெய்வ சாட்சியா மதிச்சு குற்றவாளி கடுமையா தண்டிக்கும். சட்டத்துக்கு தேவை சாட்சி. அந்த சாட்சி சரியா அமைஞ்சா குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த வழக்கு வருகிற 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. இந்த வழக்கில் அப்ரூவராகி இருக்கும் குற்றவாளி அசோக்கின் கூட்டாளி சக்திவேலின் சாட்சியத்தின்படியும் குழந்தை செந்திலின் வாக்குமூலத்தின்படியும் குற்றவாளி அசோக் பெற்ற தகப்பன் என்று கூட பாராமல் தணிகாசலத்தையும் தன்னை காதலித்தவள் என்று கூட கருணை காட்டாமல் கன்னிப்பெண் பவானியையும் மற்றும் நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மனைவி இருவரையும் ஈர்வு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே அசோக்கிற்கு இந்திய குற்றப்பிரிவின்படி 302, 304, 308 ஆகிய செக்ஷன்களின் கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்பதை போல நீதித்துறையின் தவறான தீர்ப்பால் தண்டனை அடைந்த விஜய்க்கும் போலீசாரால் சந்தேகப்பட்டு தேடப்பட்ட இந்த பெண் ராதாவிற்கும் இந்த நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. விஜய்க்கு அளித்த ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறது. எங்க ப்ரோ? எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே. டேய், இவன் நீ அனதலடா. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நம்ம நாங்க தான். என்ன மோனி? யாரா நீ? இவளோட முறமாமன். ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம படுதாரி ஆயிட்டான். புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீ அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை. இவங்க 2 பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கு வேணும் பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்கார்ந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி தரங்கட்டவங்களோட பேச மாட்டாரு. அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு. அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. நீ போமா. அக்கா பொண்ணு கூட பார்க்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டாங்க சார்.
இவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி போதுமான சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு இபிகோ 302 மற்றும் 308 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். விஜய் விஜய் தாலி கட்டின புருஷனையும் பறி கொடுத்துட்டேன், பெத்த பொண்ணையும் பலி கொடுத்துட்டேன், கூட பிறந்த நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட. இதுக்கு மேல இந்த பாவம் எதுக்கு நான் உயிர் வாழணும்? எதுக்கு உயிர் வாழணும் சொல்லு. அக்கா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தனா மறுபடியும் ஜெயிலுக்கு போக மாட்டேன். நான் நிரபராதி நிரூபிச்சே தீர்வேன். நீதிக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கும் போது நீதி இல்லாத அனாதை ஆயிடக்கூடாது. அதுக்காக நீ வாழணும், எனக்காக நீ வாழணுக்கா. தம்பி, உன்னை இழந்துட்டேன்ற எண்ணத்துலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். சத்தியமா சொல்றேன், இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்ப்பா, தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேன். அக்கா, என்னப்பா? பசிக்குதுக்கா. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? தம்பி வாப்பா வா. நீ போய் சாப்பாடு எடுத்து வைக்கா, கயிறை கட்டிட்டு வந்துடுறேன். ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோன்னா பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏண்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டர் ஆக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, எந்திரி எந்திரிடி. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். பாப்பா, யோ, மேல போ. நீ இந்த பக்கம் பாரு. என்ன தேடுறீங்க? ஒண்ணும் தெரியாது. எங்க உன் தம்பி? தம்பியா? கூட பிறந்த தம்பிய எப்படி காட்டி கொடுப்ப? என்ன இது? அது வந்து பசியா இருந்தது, சாப்பிடுறேன். உள்ள யாரும் இல்ல சார். மேல யாரும் இல்ல சார்.
அவனும் குழந்தைங்க கூட்டத்தை விட்டு தனியா வரட்டும், ஒரே அமுக்கு அமைக்கிடும். யாராவது கிட்ட வந்தீங்க, குழந்தை உயிரோட இருக்காங்க. தம்பி, எதுக்கு நாங்க துரத்தி பண்ணாங்க? சொல்றேன் மாமா.